வெல்கம் டு மிஸ்டர் வி vlog. நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோன்னா மலாக்கா போக போகிறோம். மலாக்காவில் தான் வந்து தமிழோட வரலாறு இருக்குது, அதுதான் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா, என்னோடய சார்ஜரை வந்து இந்தியன் சார்ஜரு, மலேசியன் சார்ஜர் கிடையாது. அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து இந்த மிஸ்டர் டிஐஒய்க்கு வந்திருக்கோம். மிஸ்டர் டிஐஒய் ஆமாம், இங்கே வந்திருக்கிறோம். அதை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், மழை ஆரம்பிச்சிருச்சு, இடியும் மின்னலுமா இருக்குது. $40 இருக்குது, போதும்ல? மிஸ்டர் டிஐஒய் ஆல்வேஸ் லோ ப்ரைஸஸ். என்ன லோ ப்ரைஸ் இருக்குன்னா பார்க்கலாம் வாங்க. பிளாக் சார்ஜர் தானே? அந்த 3 பின் வருமே அது. சார்ஜர் ஃபோன் ada tak? Pasang. மேலே ஏண்டா இந்த மாதிரி பிளாக் வேணுமா? இந்த மாதிரி. ஆனால் ரவுண்டு வேணும். இது வந்து ஆகாது, எனக்கு ரவுண்டு வேணும். ஓ, அந்த ரவுண்டு இருக்காது இங்கே. ஏன் இருக்காது? கிடைக்கும். கேட்போமா? இன்டர்நேஷ்னல் அவன்கிட்ட கேட்போம், அவனுக்கு தான் தெரியும். அவனை புட்டிக்கணும். யாருக்கிட்ட? இதோ bang, nak tanya yang plug, screen plug yang universal punya tak ada kan? Yang macam bulat universal, international punya. Sebab kita punya kan square, ada yang bulat plug, ada. Pilih yang dah apa wah nampak tahu ஒரு இதுக்கு போ. அது இல்லாமல் எப்படிரா? இல்லை இதுக்கு போ. இப்போ எங்கேயோ பார்த்தோமே, அதுங்க இங்கே தானா? எல்லாம் இந்த ஸ்கொயர் தான் இருக்கும் இங்கே. ஏன்னா மலேசியாவில் வந்து எல்லாம் ஸ்கொயர் தான். ரெக்டாங்கலா? ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இரு, அப்போ வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமா? அந்த கேபிள் இங்கே செக் பண்ணுமா? வா கீழே போ. எங்கே போனேன் டை? எங்கடா போயிட்டு அதுக்குள்ளே? என்னடா இங்கே இருக்க? அடப்பாவி, என்ன விளையாடி என்னது? இல்லை, அதுலேயே வயருங்கெல்லாம் தனியாக வச்சுருக்காங்கல்ல, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பின்னு தேடி பார்ப்போமா? அடாப்டரு இது வந்து முடியாது, இதுக்கு முடியாது, ஐஃபோனுக்கு முடியாது. சி டைப் இல்லை இது. என்ன டைப் அது? யூஎஸ்பி. Then why don't you take this? இது முடியாது. அது ஓகேதா? 40 வாட்ஸு. இல்லை இது முடியாது. வாங்கிட்டு ஆகலைன்னு என்ன பண்ணுறது? என்ன விலை அது? 23 வெள்ளி. இதுவா? பேசாமல் அதை யூனிவர்சல் ஒன்று எடுத்துருக்கணும்டா, 3 பின்னு. நானும் மறந்துட்டேன் பாரு. 4 யூஎஸ்பி போட்டுட்டா. ஆனால் சி பின் இருக்கிற மாதிரி காமிக்கிறான் இவன். திறந்து பார்க்கலாம் இது. அப்படியா? தோற என்கிட்ட நகமே இல்லை. 3 பின் இந்நேரத்தில் எங்கேயும் கிடைக்காதா? எலக்ட்ரிக் ஷாப்பில் ஓப்பன் இருக்காதா? தேடணும். இது கிடைக்கும். இது எப்படா லோக்கா என்ன பிராண்டுன்னு தெரியல. வேலை செய்யும். இருக்குது, சி பின் போடலாம். எவ்வளோ? 40 வாட்ஸு மொத்தமாக. 40 வாட்ஸு எப்படியா? நோ. எப்பட்றா? இப்படி அதுவே எடுத்துப்போமா? எடுத்துக்கோவா. dekat sini tak ada yang universal. அப்படி ஆவலைன்னா ரிட்டர்ன் எடுப்பாங்களா? என்ன சொல்கிறாங்க? Yang ni kalau macam contoh it's not functioning, boleh tukar ke? Boleh.
Berapa hari? 7 hari 7 hari. dalam packaging dalam keadaan yang baik. Oh, okay. ஆமாங்க. இதே மாதிரி I mean packaging should be in a good condition. ம் 30 வெள்ளி. RM35. Oh, 35 ah. எவ்வளோ? Okay, 35. 25ண்ணே. Kenapa dekat atas 23? 35 dah. இருக்கா அண்ணா? ம் ஆனால் 25 சொன்னியாடா? ஏன் அங்க 23 போட்டுருச்சு. லேபிள் டே tak tukar kot. எங்கண்ணா இருக்கு? இல்ல அங்க வச்சிருந்தான் அந்த பிரைஸ் டேக். ஓ 23 ன்னு போட்டுருந்துச்சு. சொல்லு அப்போ உங்களுக்கு. இது 40 வோல்ட் சார்ஜர். அவங்க அந்த பிரைஸ் சிஸ்டம்ல கரெக்டா இருக்கும். பிரைஸ் டேக் சேஞ்ச் பண்ணாம இருக்காங்க. dia tak tukar price tag ke? Mungkin dia punya tempat dia tukar dengan Oh, okay okay. என்னவா? யாராவது எடுத்துட்டு வேற இடத்துல அந்த மாதிரி வைக்கிறாங்களே, அதனால அந்த மாதிரி மாறி இருக்குன்றோம். ஓகே. 35 கொடுத்து வாங்கியிருக்கீங்க. விலை இல்லை. எப்பவுமே இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? கொடுப்பாங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க? 7 days. ஓகே தேங்க்யூ. Receipt ni kena simpan ke? Kalau ambil gambar boleh. Takut nanti dia boleh tahan ke receipt ni? boleh lah ambil gambar. Ambil gambar untuk letak dalam. Okey okey. Foto எடுத்துக்கோ அத. வீடியோவே எடுத்துடலாம் அப்படியே. ஓகே. மழை ஒரு 3 பின் மிஸ் பண்ணதுனால 35 வெள்ளி செலவு. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 700 வரும்னு. 700 வரும்ல இது கன்வெர்ட் பண்ணா? நினைக்கிறேன். என்ன பிராண்டுன்னே தெரியல. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு போட்டிருக்கு. 18 வாட்ஸு 20 வாட்ஸு. பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். வேறு வழி இல்லை. வரவா? இவ்வளோ மழை ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. வேகமாக ஊற்றுது மழை. ஓகே ஓடு 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 ஓடு. மழையில போடு நனைய வச்சு கொண்டு வரியா நீ? என்ன பண்ண சொல்கிற? ஓகே மக்களே, பர்ச்சேஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே லேசாக தூரிட்டு இருந்த மழை இப்போ வேகமாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுவும் பண்ணலப்பா, நீ தான் டக்குன்னு பிரேக் அடிச்ச. அப்பப்போ எங்களோட மலாக்கா பயணம் ட்ராவலில் வந்து இடையில நாங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் ஷேர் பண்ணுவோம். நான் ட்ராவலில் வந்து காடிலேயே போகிறோம். நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும்ல மலாக்கா போகிறதுக்கு. 2 hours. ஓகே 2 ஹவர்ஸ் ஆகும். அந்த 2 ஹவர்ஸில் என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் அழகாக தெரியுதோ, எதெல்லாம் ஷேர் பண்ண தோணுதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe trying to protect your soul. We are heroes. ஓகே, ஷெல் பெட்ரோல் பங்க்கில் இருக்கும். இங்கே வந்து என்னென்னா, இந்த மலேசியாவில் இந்த எந்த பங்கு போனாலும் ஒரே விலையாக இருக்குது பெட்ரோல். ஆனால் நம்ம ஊர்லெல்லாம் வந்து இப்போ இந்தியன் ஆயிலோ இல்லை ஹெச்பி பெட்ரோல் பங்க்கோ இல்லை இப்போ ஷெல்லு கூட இருக்குல்ல, ஷெல்லு, நயாரா, இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விலையாக இருக்கும். ஆனால் இங்கே எல்லா பக்கமும் ஒரே விலையாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு லிட்டருக்கு 3 வெள்ளி 37 காசு தான் வருது. இந்தியன் காசுக்கு ஒரு வெள்ளி வந்து 23-24 வருது. அது எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறோம். இதோ பாருங்கள், 3 வெள்ளி 37 காசு. ஓகே, பெட்ரோலை போட்டு கிளம்பிட்டோம்.
இன்னும் வந்து ஒரு 36 கிலோமீட்டர் தான் இருக்குது. 36 கிலோமீட்டர் 35 மினிட்ஸ் தான் இருக்குது. 36 கிலோமீட்டரும் 35 நிமிஷத்தில் போகலாம். இதுவே இந்தியானா அவ்வளோ சீக்கிரம் போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அது தேவைப்படும். ஆனால் இங்கே 35 கிலோமீட்டர் ஜஸ்ட் 35 மினிட்ஸ். பாருங்களேன், உண்மையாலுமே 35 கிலோமீட்டர் 35 மினிட்ஸ் தான். ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, நாங்கள் மலாக்கா-டோல் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் நம்மளோட டெஸ்டினேஷன். இன்னும் ரீச் ஆகிடும். இன்னும் ஒரு 21 மினிட். என்னடா 16 கிலோமீட்டருக்கு 21 மினிட்ஸ் காட்டுது? அப்போ வந்து கம்மியாக காட்டுச்சு. மேபி அங்கே இப்போ டிராஃபிக் ஆயிடுச்சோ இருக்கலாம். Selamat datang ke Malacca. நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஃபைனலி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் மலாக்கா ஹோட்டலுக்கு. ஆமாம், ஸோ மலாக்கா ஹோட்டல். மலாக்கா ரீச் பண்ணிட்டோம். ஹோட்டல் பேர் தி நைன்ஸ். த நைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ எங்களுக்கு இப்போ ரூமு எப்படி இருக்கு இருக்குதா அப்படி? இல்லையா? ஏன்னா நாங்கள் வாக்கிங் செக் என்ன சொல்கிறது, வாக்கிங் செக்இன் வாக்கிங் செக்இன் தான் பண்ணுறோம். முதல்ல நம்மளுக்கு ரூம் இருக்குதான்னு தெரில. இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. த நைன்ஸ் என்னடா பேர் இது? த நைன்ஸ் என்ன பேர் இது? நைன்ஸ். த நைன்ஸா த மைன்ஸா? இல்லை, த நைன்ஸ். த நைன்ஸ். இது ஒரு சைனீஸ் கம்பவுண்ட் மாதிரி, வில்லேஜ் மாதிரி இருக்கு. கேளு. very cold. Kalau kita nak ambil satu, sini ada satu hari kan? Check out pukul berapa? Pukul 11 pagi check out. நம்ம மார்னிங் இல்லையே இருமே. ஆமாம், satu. Boleh tengok bilik dulu. ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃபீலிங். சைனீஸ் ஹோட்டல் தான் நினைக்கிறேன் இது. Dulu. Saya nak tanya dekat kawasan ni, dia ada kampung, Ena kampung dah? Kampung Chetty. Chetty. Dekat sini. Dekat mana? Saya pun tak berapa sure. Sini mana yang tempat yang bersejarah dekat? Okey. Kampung Chetty Melaka. Parking tu sebelah tu ke? Betul, dalam. Okey. செக்இன் வந்து 3 PM பண்ணால் செக் அவுட்டு 11 AM. 11 அப்போ AM. நாங்கள் இப்போ செக்இன் பண்ணாங்க. நம்ம லேட் செக் இன் பண்றோம். அப்போது 11 AM தான் செக் அவுட். 11 AM தான் எப்படி இருந்தாலும். ஸோ அவனா சொன்ன நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டே டைமு. ஸ்டாண்டர்ட் டைம் நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே அவைலபிலிட்டி வந்து லோவாக இருந்துச்சுன்னா 12 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இதுதான். எவ்வளோவா? Berapa harga kalau satu hari untuk Harga kita hari ni dalam 166 satu malam. 166 satu malam tambah deposit 160 இல்லையா? நீ எவ்வளோ பார்த்த போது? ஆன்லைனில் எவ்வளோ இருந்துச்சு? அதுக்கு தான் நான் இதை பார்த்தேன். sebab dia check dekat online murah. Online dia harga online. Harga dia lain sikit daripada harga இதை பாரு 65 to 75 MIR per night. Kalau online berapa harga sekarang? I book online dulu baru check in. ஓகே,
மக்களே இந்த ஒரு ஹோட்டல் வந்து ரொம்ப- எவ்வளோடா சொன்னாங்க? எவ்வளோ ரொம்ப சொன்னாங்க? ஒரு சோகமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஆனா இருக்குன்னு வந்து- சொல்லிட்டுன்றதை விட நாங்கள் சும்மா ஜெமினியில் செக் பண்ணோம். இந்த மாதிரி கூகுள் ஜெமினியில் இந்த மாதிரி பக்கத்தில் நாங்கள் போகிற பிளேஸ்க்கு வந்து பக்கத்தில் எது இருக்குது அது சீப்பாக எந்த ஒரு, ஏன்னா இது ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணுறோம். ஸோ பட்ஜெட்டு பார்த்து தானே செலவு பண்ணோம். அதனால் செக் பண்ணோம். 65 to 75 ரிங்கிட் தான் காமிச்சுது. சரி நாங்களும் நம்பி வந்துட்டு இங்கே செக்இன் பண்ண பார்த்தாக்கா எவ்வளோ, எத்தனை சொன்னாங்க? 166 வெள்ளி சொன்னாங்க. 166 வெள்ளி. சரி one ஆன்லைனில் day புக் பண்ணலான்னு எதுக்கு சொல்லிட்டு என் 166 ஃப்ரெண்டு கிட்ட வெள்ளி? சொல்லி ஆன்லைனில் அகோடாவில் செக் பண்ணா 238 வெள்ளி இருக்கான் ஆன்லைனில். அவன் டக்குன்னு ஆன்லைன் ப்ரைஸ் ஏற்றி விட்டான். ஏன்னா ஆன்லைன் ப்ரைஸ் இவனுக்கு ஏற்றலாம்ல, ஏற்றி விட்டான். So, ஏற்றி இப்ப வேற வழி விட்டதுனால இல்லாம 200 எவ்வளோ 38 வெள்ளி. 38 வெள்ளி. 200, அதாவது ஹோட்டல் வந்து நார்மலாக இப்போ வந்து செக்இன் ப்ரைஸ் அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லி சீப்பாக இருக்கும். ஆமாம். ஸோ அகோடா booking.com ஆனால் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கனால வந்து இப்போ நான் கவுண்டருக்கு வந்து ஆன்லைன் ப்ரைஸை கேட்டுட்டு நான் வந்து வாக்கிங் ப்ரைஸை கேட்டுட்டு நான் ஆன்லைன் வாங்க போகிறேன்னா டக்குன்னு அவங்க சிஸ்டமில் அங்கே ஏற்றி விட்டுருவாங்க. அதனால தான் 238 வெள்ளி காட்டுது. அது இந்த ஹோட்டலுக்கு காட்டி ஹோட்டலை ஏதோ ஒரு இப்படி தான் இருக்கும் அந்த ரூம். ஆக்சுவலி எல்லாம் சீல் பண்ணியிருக்கு. சீல் பண்ணியிருக்கேன். இது ஒரு சைனீஸோட சம்திங் என்னமோ பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கு சொல்லுவாங்க. இது எப்படி எப்படி இது ஒரு describe சைன் பண்றது? இல்லை அது அப்படி தான் இருக்குது. இல்ல, இல்ல, சைனீஸ் இது ஹோட்டல்ஸ் வந்து மாதிரி தான் ஒரு இருக்குது. star நல்லா hotelன்னு சொல்ல இருக்கு. முடியாது. இது ஒரு மாதிரியான ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா ஒரு மாதிரி இந்த சூர்யா ஒரு படத்துல ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பானே, இது சூர்யா ஒரு படத்துல ஹோட்டல் வச்சு நடத்திட்டு 24 hours வாட்டர் சர்வீஸ் பக்கெட் bucket எடுப்பானே, ஏறக்குறைய அந்த கான்செப்ட்ல தான் இருக்கு. ஓகே. ஏசி காத்து எப்படி வரணும்னா அது எப்படி ஜன்னல் திறந்தா வந்துடும். இதோ இந்த ஜன்னல் தான். அந்த கான்செப்ட்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த ஒரு அகோடாவில் புக் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் அங்கே ஃப்ரெண்டுக்கு சொல்லி அது புக் பண்ண இருக்கோம். அங்கே போயிட்டு செக்இன் பண்ண போகிறோம். புக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. எவ்வளோ புக் ஆயிடுச்சு. கம்மி தான், ரொம்ப. ஜஸ்ட் 41 ringgit. நாங்கள் நினச்சதை விட இன்னும் கம்மியாக கிடைச்சிச்சு. 41 ringgit அவ்வளோதான். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1000 ரூபாய். 1000 விட கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் இல்ல 20-30 ருபீஸ் கம்மியாக. அவ்வளோதான். அங்கே வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மூத் ஏருக்கு ஆப்போசிட்டில் ஒரு 7-Eleven இருக்குது. அந்த 7-Elevenல ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ டைம் வந்து கேக்கும் இருக்காங்க. ஓ கேகேஓ இருக்கா? கேகே 24 hours. கேகே 24 hours இருக்கு. 7-Eleven கேகே வந்து more cheaper. 7-Eleven is more expensive. Which one you want to go now? You tell me. இப்போ You tell வந்து me now. இங்கே இருக்கிற டைம் வந்து இப்போ 12 அதாவது மிட் நைட். ஸோ இப்போது நாங்கள் வந்து ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு அப்புறம் தான் செக்இன் பண்ண போவோம். என்ன வாங்கலாம்? என்ன கிடைக்குங்க? போமா ஃபேமிலி மார்ட்டில் என்ன இருக்கும்? நான் உனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ஃபேமிலி மார்ட்டில். என்ன சாப்பாடு? ஓடின். என்ன ஓடினோ வந்து ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் பேர் என்னென்னமோ இருக்குது. கண்டதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபேமிலி மார்ட் புதுசாக இது 7-Eleven. இங்கே என்னென்ன இருக்குது பார்ப்போமா? ஓ இங்கே இதெல்லாம் இருக்குங்க. சாண்ட்விச், டூனா மாயோ சாண்ட்விச், ஸ்பைசி, அதே தான் எல்லாமே. டோமியம் ஓடென் செகரா இங்கே இருக்குடா. டோமியம் செகரா இது ஓடென். டோமியம் ஓடென் இருக்கு. பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நாசி கோரிங், இட்ஸ் ஆல் அன்ஹெல்தி. இங்கே இருக்குடா எல்லாமே. ஆமாம், இதை நான் சாப்பிட எனக்கு பிடிக்கும். இதுதான் நம்ம ஆஃபீஸில் சாப்பிடுவேன். நீ வந்து ஏன் நீ இதெல்லாம் சாப்பிட்ற, இதை வந்து எப்படி செய்வாங்க உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு. இல்லை அது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது நல்லா தெரியாக்கி ஒரு ஒனிகிரி. ஓ சால்மனோட அது எவ்வளோ நல்லா இருக்கும். ரைஸ் சால்மனோட நல்லா இருக்கும் தானே அது. ரைஸ் பேப்பரில் தானே பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. அழகாக இது ஒரு காலத்தில் இதை எனக்கு சாப்பிடக்கூட எப்படி பிரிக்கிறது கூட தெரியாது. அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்டெப்ஸை. இது வந்து 4 வெள்ளி 90 காசு. இது வந்து தூணா, இது சார்டின் தூணா. நம்ம ஒரு காசுக்கு இது ஒரு 110 இருக்கும்னு நினைக்கிறேன்.
நல்லா ட்ரிங்க்ஸு. ஒயிட் இது நல்லா இருக்கும். யாக்குல்ட்டெல்லாம் நம்ம ஊரில் இருக்கு, ஆனால் இது வேறு ஃப்ளேவர், இது வேறு மாதிரி இருக்குது. எனக்கு இது பிடிக்கும், யோகர்ட். ஆக்சுவலாக 7-Elevenல தான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஓப்பனாக இருக்கும். உங்களுக்கு இமீடியட்டாக ஏதாவது பசிக்குது, நம்மளால் சாப்பிட முடியல, ஏதாவது கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ஏதாவது வேணும், மற்றதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னா இங்கே வந்து ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ரைட் ரைஸில் நான் தான் ஃப்ரைட் ரைஸ் கம்பெனியில் நல்ல ஒரு ஸ்மெல். ஓகே, இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி கூட இங்கே இருக்கும். தோ இங்கே சொன்ன எங்கள் ரைட்லேயே இருக்குது பாரு. ஸோ பெனடால் எக்ஸ்டெண்டு, பெனடால் சால்யூபிள். நான் ப்ரஷ் வாங்கணும். ப்ரஷ் வேணும்னு கேட்டேன், ப்ரஷ் எடுத்துக்கோ. சாண்ட்விச் வாங்க நல்லா இழுக்குது. ஆமாம், 7-Eleven தாங்க இந்த மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா கண்ட்ரி, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வந்து 7-Eleven தான் ஒரு பெஸ்ட்டு கடை எமர்ஜென்சி நம்ம மாதிரி இந்தியன்ஸ்க்கு. சாஃப்ட் இல்லையே, ஸ்லிம். ஓ ஐஸும் கூட இங்கே நிறைய யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க நிறைய. என்னதுடா? ஐஸ் க்யூப்ஸ். ஐஸ் க்யூபா? நிறைய பயன்படுத்துகிறாங்க. நம்மளாம் சில்லுன்னு இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் இவங்க ஐஸ் வேணும் இவங்களுக்கு. ஐஸ் இருந்தால் தான் எல்லாமே. மட்டும் ஹோம் ஸ்டே எடுத்துருந்து வச்சுக்கோ, இன்னைக்கு இதெல்லாம் அழகாக போயிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். தேவையில்லாத செலவு, ஹோட்டலுக்கே அவ்வளோ தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஏதாவது வாங்கிட்டு போய் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். அவ்வளோ செலவு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் ஹோட்டல் அவ்வளோ வாங்கலை, அவ்வளோ ரேட். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். அந்த புக் பண்ணாலும் ஃப்ரை பண்ணுறடா நீ, நான் பேசிகிட்டு இருக்கும்போது. ஆமாவா? ஆமாம். இதோ இங்கே பாரு. என்னது வேணுமா? இல்லை, அதெல்லாம் எமர்ஜென்சி ஃபுட்டு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. I don't like. பிஸ்காஃப் இருக்கு, வேணுமா எடுத்துக்கோ. பிஸ்காஃப் அங்கே வந்து நார்மல் பிஸ்காஃப் இருக்கும், இது க்ரீம் பிஸ்காஃப் இருக்குது, வெனிலா. இது மில்க் சாக்லேட்டோட, இது வெனிலா ஃப்ளேவரோட. பரவாயில்லையே. எது எடுக்கலாமா? நீ வாங்கி கொடுத்த நீ வந்து ராஜேஷ் தான் சாப்பிட்டு முடிச்சான், எனக்கு தெரியும். ராஜேஷ் வாங்கி சாப்பிட்டது இல்லை, நீ சாப்பிட்டது. நீயும் ராஜேஷும் தான் சாப்பிட்டது. இதை தான் நான் உன்னை வாங்க சொன்னேன். நட்டைலாம் விலையை பார்த்தியா? 17 வெள்ளி 20 காசு. எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அதோட விலையில அப்படி இருக்கும். நமக்கு அது வேணாம். நீ ஏற்கனவே எனக்கு ஸ்வீட் சாப்பிட வச்சிட்டே. எனக்கு பைக் ஆஃப் கூட 390 தான். நட்டீலா பிஸ்கட் 1720. பைக் ஆஃப் பிஸ்காஃப். பிஸ்காஃப் இது நல்லா இருக்கும்டா. ஜூலிஸ் சீஸ் நல்லா இருக்கும். அது ஏற்கனவே நீ ஸ்னிக்கர்ஸ் வாங்கி கொடுத்த, அதுவே ஓவர் ஸ்வீட்டு. இதுக்கப்புறம் இன்னும் ஸ்வீட் சாப்பிட்டா நான் செத்துருவேன். ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறேன் நான். நீங்கள் நடானா எல்லாமே ஸ்வீட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹாலிடே டைமில் வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. ஹாலிடே எல்லாம் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் இதுதான் ஹாட் வாட்டர். அதனால நான் வந்து 7-Elevenோ இல்லை கேகே இந்த மாதிரி எல்லாம் பெஸ்ட்டு, அதாவது இந்த மாதிரி சவுத் ஏஷியா கண்ட்ரியில் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா 24 ஹவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி இருக்கும். அவனில் என்ன இருக்கும் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஹாட் வாட்டர், மேகி, இதோ ட்ரிங்க்ஸோட இது. ஏன்னா வேறு எந்த ஒரு கடை ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் ரேமன் பேக் மேகி இதுதான் நீ எடுத்துகிட்டு வந்தீங்க. இது ஒரு சீஸியோட நல்லா இருக்கும். ஆனால் இவன் என்ன ரொம்ப ஓவர் பில்டப் கொடுத்தானா இதில் பிளாக் வருது. அது வரல, இதுவுமே இருக்கும். அப்படி இருக்கும், இது ஸ்பைசியாக இருக்கும். ஸ்பைசியாக சீஸியாக இருக்கும். ஆனால் அது கடைசியில் அது சாப்பிட்டா அது உரப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வா, லெட்ஸ் கோ. நான் புக் பண்ணிட்டியா? புக் பண்ணிட்டியான்ற பே பண்ணிட்டியா? இங்கே வந்து பஃப்பு, கப் கேக்ஸ், சமோசாவா? சமோசாவில் சமோசா லேம் மசாலாவா? இந்த மாதிரி தான் நான் 7-Elevenல பார்ட் டைமாக வேலை செய்கிறப்போ இந்த மாதிரி தான் சிகரெட்ஸ்லாம் வந்து ஓப்பனிங் அண்ட் எண்டிங்கில் வந்து கவுண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டி எப்படி யூஸ் பண்ணோன்றத நம்ம சொல்லிக் கொடுக்க போறியா? மக்கள் தொகைக்கு ஆகட்டும், மக்களுக்காகட்டும், ஒரு சில பேருக்கு அது தேவைப்படும்.
எப்படி யூஸ் பண்ணோன்றது. வாட்டர் இன்னும் செக் இன் பண்ணல, மறந்துடாத. முதல்ல புக் ஆயிடுச்சுல்ல, புக் ஆயிடுச்சு. அதுவே போதும். புக் ஆயிடுச்சுன்னா இப்போது நாங்கள் எப்போ வேணுமாலும் போய்க்கலாம். ஸோ எவ்வளோ சுத்தமாக இருக்குது. எல்லா பக்கமும் டஸ்ட்பின் இருக்குது. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அதை பாருங்கள் எத்தனை டஸ்ட்பின்ஸ் இருக்குது. அங்கே 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 ஒரு குப்பை கூட கீழே இல்லை. அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. இருக்கு ஒரு குப்பை அங்கே பாரு. அது எவனும் இப்போ போட்டிருப்பான். ஸ்னோ ஃபிட். அதாவது பரவாயில்ல, இதை விட மோசமாக இருக்கும். ஏன் குப்பை தொட்டி நிரம்பி கீழே போட்டுட்டு போவாங்க, அப்படியே நாரும். இங்கே அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஸோ இங்கேயும் சபாகன் அசாஸ் ரஹா மஹா இங்கேயும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் என்ன வாங்க போகிறேன் இப்போ? வந்து என்னன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து மலேசியன்ஸ் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு சில உதவிகள்லாம் கொடுப்பாங்களே, இந்த மாதிரி இது சும்பாங்கன்னா உதவி. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இங்கே ஐசி நம்மளோட இப்போ உங்களோட ஆதார் கார்டு மாதிரி எங்களோட ஐசி வச்சு நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற காசில் ஜாமான் வாங்கிக்கலாம். ஓ, இங்கே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நிறையவே ஆப்ஷன் இருக்குது. பெட்ரோல் கூட உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ? 200 வெள்ளியா? இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள், மலேசியாவில் வந்து எந்த சிகரெட்டும் விற்றாலும் டிஸ்ப்ளே பண்ண மாட்டாங்க. க்ளோஸ்டாக தான் எல்லாம் வந்து க்ளோஸ்டு. எல்லாமே டிஸ்ப்ளே இல்லை, நேம் தான் இருக்கும். எவ்வளோ? பெட்ரோல் கூட உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அந்த வசதியும் இருக்குல்ல? பெட்ரோல் ஆமாம், அது பெட்ரோலும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 200 லிட்டர்ஸ் வந்து நாங்கள் சப்சிடி குறைவான விலையில் நாங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய வசதிங்க அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து இவங்களோட டேக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆமாம், எங்களோட அந்த டேக்ஸ் மாதிரி இருக்குது. டேக்ஸ் இல்லை இப்போ எங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை, எங்களுக்கு எஸ்எஸ்டி தான் இருக்குது. நமக்கு இருக்குது ஜிஎஸ்டி. இது எடுத்துட்டாங்க, டிடிஎஸ் SST. என்னமோ நாங்கள் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. அது எப்பாவது அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இம்மீடியட்டாக தேவைப்படுற எல்லா பொருளும் இந்த கடையில் இருக்கும். இட்ஸ் ஆல்சோ 24 hours. மோஸ்ட்லி வந்து ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் வந்து கேகே அண்ட் 7-Eleven தான் மோஸ்ட்லி வந்து 24 hours. பட் ஒரு சில இடத்துல தான் வந்து மற்ற ஃபேமிலி மார்ட் சொன்னாலும் அதெல்லாம் ஒரு சில இடத்துல தான் வந்து 24 hours. இப்போ என்ன வாங்க போகிறீங்க? நீ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து காமிக்கிறேன். வியூவர்ஸ் இந்த பாக் சாய் தானே? ஆமாம், பாக் சாய். லெமன் ஆரஞ்ச். மை ஃபேவரட் ஜிஞ்சர் சோடா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தண்ணி. சோடா தான் அது. சூப்பர் ஜிஞ்சர் சோடா. எனக்கு வேணாம்ப்பா. ஓகே, நம்ம அடுத்தது வந்து இதுக்கு போவோம். என்னடா இது பல்லு? அது ஒரு ஸ்வீட்டா? சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது. மலேசியாவோட ஃபெசிலிட்டி என்னன்றதை உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. இதை விட இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் நிறைய இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் இருக்குது, பட் இந்த மாதிரி ஃபார்மசிலாம் இருக்காது. கிளினிக் பாரு, இது ஒரு கிளினிக். இது கிளினிக் தான், நான் அதை கேட்கல. ஃபெசிலிட்டிஸ் இப்போது பெட்ரோலுக்கு இருக்குது. இதோ அங்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஆஃபர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றது நிறைய இருக்குது. அது நம்ம நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் செய்யணும். அதுதான் மெயின். அதுதான் விருப்பப்படுறோம். ஸோ யூ வாண்ட் டு டாக் அபவுட் பாலிடிக்ஸ்? கம். ரொம்ப பாலிடிக்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோடு நான் நிறுத்திக்கிறேன். திருப்பி வந்து நாங்கள் ஏதாவது சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்தோம். இது தேங்காய் உங்களுக்கு. ஓ, எனக்கு பன்னு எனக்கு வேணாம். இதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி பன்னு ப்ரெட் எல்லாமே ஒன்று தான்டா நமக்கு. அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு சோப்பு வாங்குவோமா? இங்கே ஏதோ இருக்கு பாரு. எங்கே? அங்கிட்டு இருக்கும். நீ எங்கே போகிற? என்ன சாப்பாடு வேணும் உனக்கு? ஸோ என்ன சோப்பு வேணும்? என்ன சாப்பாடு வேணும்? தோ என்ன சாப்பாடு என்ன வேணும்? என்ன சோப்பு வேணும்? சோப் வந்து ஓ, நவரத்னா தைலம் இங்கே இருக்கா? நவரத்னா ஹெர்பல் ஆயில்.
இந்த மாதிரி எடுத்துக்கோமா சாம பாடி ஷாம்பு மாதிரி. பாடி ஷாம்புவா? கோட்ஸ் மில்கோட? இல்லைன்னா அது ஒரு டவ் சொன்னது. நான் டவ் தான் பாய்க்கிறேன். தலைக்கு போடுறது உங்களுக்கு பாடியோட வேணும். பாடி வாஷு பாடி வாஷ் இதெல்லாம் ஷாம்பு. பேசாமல் சின்னதாக ஒரு சோப் வாங்கிட்டு போயிடுவோம்டாடி. பாடி வாஷ் எல்லாம் எதுக்கு? ஏன் அதை எடுத்து இப்போ அடுத்தடுத்த கண்ட்ரிக்கும் எடுத்துகிட்டு போகிறோமா என்ன? பட் சோப்பு காணுங்க. பாடி வாஷை பாரு. அப்போ அடுத்த கண்ட்ரிக்கும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோன்னா ஏதோ ஒன்று எடுத்துரு. ஹைட் அண்ட் ஷோல்டர் அதெல்லாம் வேணாம். அது அதை எடுத்துரு. கோட் மில்கோட இங்கே இருக்குது. என்ன விலை அது? பேரில் அங்கே தான் ஸ்கேன் பண்ணோம். ப்ரைஸ் டேக் எங்கே இருக்கும்? அதான் பின்னாடி இருக்கும்ல. பற்றிய வெளியே அதுவும் ஆனால் இது இருக்கும் விலைன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ விலை? பார்ப்பாங்க தூக்கிப்பா. 10 10 வெள்ளி 15 வெள்ளியா? யார் சொன்னா உனக்கு? நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. அது டப்பா பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது விலை எனக்கு தெரிஞ்சு. ஆ இதுதான் டோவ். நீ கேட்ட பாடி வாஷ் டவ் 24 இதெல்லாம் வெரைட்டியாக இருக்குடா டவ் எல்லாம். என்ன எடுக்க போறியா? அவ்வளோ எடுத்துட்டு என்ன பண்ண போகிற? நீ வந்து வேறு எடுத்துட்டு இந்தியா வேறு எதுக்குன்னா என்னன்னு பாய்க்கிறேன் நீ? அதுவும் லிக்விட் ஐட்டம். ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம். சோப் அவன்கிட்ட இல்லை. சோப் தகுந்த சாபுன் இருக்காமா? ஓ பரவாயில்ல. இந்தியன் பிராண்ட் கூட இருக்குது. மெடிமிக்ஸு, லைஃப் பாய், எடுத்துக்கோமா. ப்ரோடெக்ஸ் அதெல்லாம் தெரியாதுடா. இங்கே சும்மா சிம்பிளாக பாய்க்கிறதுக்கு அடி. சும்மா எதுக்கு? எல்லாம் பேக்காக தான் இருக்குது. அவ்வளோ வேணுமா? அவ்வளோ எடுக்கணும். இல்லைண்ணா இந்த மாதிரி ஒன்று எடுத்துரும். 550. 550யா? 5 வெள்ளி 50 காசா? ஓகே தான். என்ன நம்ம ஒரு காசு 100 ரூபா மேலே வருது. பப்பாயா சோப் அது வைட்டனிங்கா. இது போட்டு குளிச்சா நீ வெள்ளை வெள்ளையும் ஆயிடும். வைட்டமின் இ. மெடிமிக்ஸு அது 790. வேணாம் இதே எடுத்துக்கோம் வா. இது வேணாம். வேணாம். ஆனால் பாடி வாஷ் வந்துட்டு அது எடுத்துக்கோ. ஆக்சுவலாக எடு. அது விலை குறவாக இருந்துச்சுன்னா மற்ற கண்ட்ரிக்கும் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதுனா இங்கே யூஸ் பண்ணுவோம். இது விலை குறவாக இருந்துச்சுன்னா அதுவே எடுத்துப்போம். என்ன இப்போ விலை கேளு சும்மா. 890 காசு. 8 வெள்ளி 90 காசு. அப்போ அதே எடுத்துரு. ஆமாம் வேணாம். இது 8 வெள்ளி 90 காசு வருது. அது 5 வெள்ளி 50 காசு. இது எவ்வளோ கேளு? 20. அது பப்பாயாடா விலையாக தான் இருக்கும். எவ்வளோ? 550. அப்போ இதுவே எடு. ஏன்னா ஒன் டைம் பட்ஜெட்டு. அப்போது அடுத்தடுத்த கண்ட்ரிக்கு யூஸ் ஆகும். சாப்பாடு வேணாம். வேணாம்மா எது ஒன்று. இது பண்ணி மேகினா கப் மேகி தான் எடுக்கணும். அதோ ஹாட் வேறு எங்கே இருக்கா? இங்கே நியர்பை சாப்பாடு கடை கேளு. இருக்கும். கேளு. Sini ada tak kedai makanan dekat-dekat? Mama ada. Okay. Ada kedai Mama இருக்காங்க. ஆமாம் வரப்போ பார்த்தோம்ல மாமா கடை. தேங்க்யூ. அந்த சோப் வந்து வி அக்செப்ட். என்னடா இது? இதை பற்றி இது வந்து இவ்வளோ பேமெண்ட் மெத்தட் இருக்கு. ஓ டச் அண்ட் கோ இது நார்மலாக இங்கே பாய்க்கிறது. இது ஒரு ஆப்பு. அலிபி ஒரு ஆப். இது ரொம்ப ஃபாரினர் பாய்ப்பாங்க. இது எனக்கு தெரியல. வந்துட்டு பேமெண்ட் மெத்தட். ஓகே. இந்த கேக்கில் வந்து இந்த ஓ பேமெண்ட் டச் அண்ட் கோ எல்லாத்துலேயும் பே பண்ணலாம். இந்த எல்லா நம்ம ஊர் கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி தான். ஓகே. ஆனால் கூகுள் பே ஃபோன்பேலாம் இங்கே வராது. ஆமாம். எல்லா பேயும் இருக்கும். ஆனால் எத்தனை பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க பாருங்க. என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷனெல்லாம் இருக்கு பாருங்க. அக்செப்ட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து மலேசியாவில் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே ஹெல்மெட் போட்டு யாரும் உள்ளுக்கு வரக்கூடாது. இது ரூல்ஸ் இருக்கு. ஓகே.
ஓ இங்கே என்னென்னமோ ஆப்ஷன் புதுசாக இருக்குது. ஓ பில் பேமெண்ட் கூட இருக்குங்க. பில் பேமெண்ட் இருக்குது, ஸ்டடி லோன், இன்டர்நெட், ஃபோன் ரீசார்ஜ். ஸ்டடி லோனுன்னா நான் இந்த கடையில் லோன் கொடுப்பாங்களா என்ன? பிடிபிடிஎம் லோன் எடுத்தவங்க ஸ்டடி லோன், ஹையர் ஸ்டடி லோன் எடுத்தவங்க இங்கே பில் பே பண்ணலாம். ஓகே, ரீசார்ஜும் பண்ணலாம். ஆமாம். அப்போ என்னது இது ஷாப்பி? ஷாப்பி வந்து ஷாப்பியில் ஏதாவது ஜாமான் வாங்கினீங்கன்னா பில் பே பண்ணலாம். அது இங்கே பே பண்ணலாம், ஷாப்பிலேயே பே பண்ணலாமே. அதுக்கே இங்கே பே பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து கேஷ் வச்சாங்களா? வயசானவங்க வந்து இங்கே வந்து கட்டிட்டு போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ம். இது தண்ணி பில்லு, இது கரண்ட் பில்லு, இது எஸ்ட்ரோன் தெரியும். இதெல்லாம் ஃபோன் பில். அதான் செல்காம் டிஜி தான், செல்காம் டிஜி ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ நான் இந்த செல்காம் டிஜியோட சிம்மு தான் நான் இப்போ எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். கம்பெனியில் மொபைல். ஆமாம், செல்காம் டிஜி. அந்த டிஜி தான் ஒன்று செல்காம் வாங்கி செல்காம் டிஜியாக மாறிச்சு. ரேட் 1 எஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் இதெல்லாம் டாப். ஓகே சரி வா, நாங்கள் போய் ஹோட்டல் செக்இன் பண்ணுவோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுதான் ஹோட்டல், நூர் வில்லா ஹோட்டல். வந்துட்டோம். சும்மா செக்இன் பண்ணோம். இன்னும் யாரும் இல்லை, வந்துட்டாங்களா? கேட்டால் கிடைக்கப்படும் அப்படின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. The next day. கார்டு இருக்குவா? செக் அவுட். 50 வெள்ளி. தேங்க்யூ. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இந்த இடத்துல வந்து மலாக்காவில் வந்து எது பெஸ்ட்டான நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ எது சாப்பிட்லான்னு எல்லாம் டிசைட் பண்ணிட்டு தென் அப்புறம் காமிக்கிறோம். பாஸ் என்ன இவ்வளோ அனலாக இருக்குது. இது கவரை பிரிக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும். அதுதான் பெரிய இருக்குது. மேபி அது கூட ஹீட் ஆக்குதான்னு நினைக்கிறேன். இது ஃபைனலி ஓப்பனிங் செரமனி பண்ணுறோம். இதையும் நான் எடுத்துட்டேன். இந்த காடியில் இருக்கிற கவர் எல்லாமே தூக்கிடலாம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதையும் எடுத்துருவா. பாரு நீ வந்து இது எதனால கவர் பிரிக்கணுன்றனா அங்கே பாரு இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் வரும். நாங்கள் க்ளீனாக இருக்கோம் கவர் இருந்தான்னு நினைப்போம், அது கிடையாது. கவருக்குள்ளே போய் சேர்ந்துச்சுன்னா இதெல்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகும். இதுக்கு கொஞ்சம் துணியாக வச்சுக்க, ஒரு சாஃப்ட் துணி இருக்குல்ல இங்கே எடுத்துரு. அது எல்லாமே எடுத்துரு. நாங்கள் எது க்ளீனாக இருக்கோம் அப்படின்னு நினைப்போமோ அது க்ளீனாக இருக்காது, டஸ்ட்டாக உள்ளே போச்சுன்னா. நான் ஃபோனில் கூட பேக் கேஸ் போட்டாக்கா அதில் கூட டஸ்ட் போய் அந்த கேசஸ் அந்த பின்னாடி இருக்கிற பேக் பேனலெல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோம். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இந்த எல்லாத்துக்கும். அதாவது எது நாங்கள் காடி கவர் பிரிக்க மாட்டோம், அந்த கவர் பிரிக்க மாட்டோம். இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்கிச்சுன்னா அந்த கவர் பிரிக்க மாட்டோம், இல்லை வெஹிக்கலோ ஏதோ ஒன்று பிரிக்க மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸ்க்ராச்சஸ் வருதோ இல்லை டஸ்ட் உள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு அது பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம். இங்கேருந்து நம்ம ஒரு 8 minutes வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம்? என்ன காயா? பாபா காயா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். இங்கே மலாக்காவில் வந்துட்டு பாபா ஞோன்யா அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. தே ஆர் நாட் சைனீஸ் அண்ட் சைனீஸ் சொல்ல முடியாது, தே சைனீஸ் மாரி இருப்பாங்க. வெள்ளைக்காரங்க தான்.
மல்ல சைனீஸ் மாரியே இருப்பாங்க. அவங்களோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மாரியே இருப்பாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக மல்லே பேசுவாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து பீப்புள் யூஸ் டு கால் லைக் பாபா ஞோஞா அப்படின்வாங்க. அது ஒரு ஹிஸ்டரி இருக்கீங்க, பட் அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. எப்படின்னா 15th செஞ்சுரியில் இருந்த இந்த இடம் தமிழ் மர்ச்சண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு 15th செஞ்சுரியில். ஓகே. இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரியை சொல்ல தான் நாங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல், அதாவது கேல் டு மலாக்கா வந்து ஒரு 2.5 hours 1 hour 35 minutes. 1 hour 35 minutes. மண்டியில் இப்படி தான் இருக்குமோ? இப்போ மண்டே அப்படின்றதுனால டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு நினச்சோம். அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஓஹோ, இது ஒரு ஹிஸ்டரி அது. சைனீஸோட டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு நினச்சோம். பார்த்தாக்கா சண்டே அப்படின்ற மாதிரியே இருக்குது. டிராஃபிக் அதிகமாக இல்லை, ஏன்னா வந்து நாங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கோம் இப்போ, அதனால். இப்போ மலாக்கானால இவ்வளோ தான் டிராஃபிக்கா? மேபி இருக்கலாம். மலாக்கா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன டவுனுக்குள்ளே இருக்கோம். இப்போ வந்து மெயின் சிட்டி அந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னா டெஃபினெட்லி வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஆமாம். ஓகே. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அடுத்தது நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கிற பிளேஸ், அதாவது எங்கே இருக்குன்னா கம்போங் செட்டி அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அது கிட்ட தான், இங்கே தான் பக்கம் இருக்குது. என்ன ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து நேராக கம்போங் செட்டி போக போகிறோம். ஏன்னா அது இதை விட இன்னும் அந்த பழைய காலத்துக்கு அந்த கோயில் இருக்குது. ஹிஸ்ட்ரி அங்கே பார்ப்போம். இங்கே சொல்கிறத விட நேரடியாக காமிப்பேன். ஏரியா நல்லா இருக்குல்ல? இது வில்லேஜும் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. வில்லேஜ் சொல்ல முடியாது, இது ஒரு குட்டி குட்டி டவுன் மாதிரிலாம். ஓகே, குட்டி டவுனா? மஸ்ஜித் கம்போங் நல்லா இருக்கு. யாரும் நிற்கிற மாதிரி இருக்குடா மேலே. கோஸ்ட் மியூசியம். ஓகே. இங்கே ஒரு போர்டிங் கூட போகலாம், நல்லா இருக்கும் அந்த போர்டிங். நேற்று மண்டே என்னமோ ஃப்ரீன்னு சொன்னாங்க. மண்டேவும் டியூஸ்டேவும் இதுங்களோட சாட்டர்டே சண்டேன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ ஆள் குறைவாக இருக்கு. இங்கே சண்டே பின்ன மண்டே ரெண்டுமே வீக் ஆஃபா அந்த மாதிரி. ஏன்னா ஜேபி கட்டா ஓகே இன்னமும் ஒரு 4 ஸ்டேட் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லைக் நம்மளோட வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே மாதிரி அவங்களுக்கு சண்டே அண்ட் மண்டேன்னு வரும். சண்டே இப்போ கேல் ஸ்லாங்கூர் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே. ஒரு சைனீஸ் கடை ஜூன்சியா பேண்ட்லூன் எல்லாம் சைனீஸவங்க அதிகமாக இருக்காங்க போலங்க இந்த மலாக்கால. ஃபுல்லாகவே சைனீஸ் வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே ஃபைனலி ரீச் ஆயிட்டுமா? துரியன் தேவையில்லை. பிளாக் டவுன் அது யூசா கிங் 12 ரிங்கிட். முடியலப்பா. இதில் கூட சொல்லுது. இதில் போனால் என்ன வருது? இதுலையா? ஓ, இங்கே தான் ஏதோ ரெஸ்டாரண்ட். ஆமாண்டா, பாபா இருக்கா? என்ன பேர் சொன்னேன்? காயா பாபாவா? அங்கே தான் இருக்கே. இது வேணுமே பார்க் பண்ணவா? எஸ், அதுதான் இங்கே பிரச்சனை. இதுக்குள்ளே போ. எல்லாமே சைனீஸ் கடை தான். எல்லாம் சைனீஸ் வேர்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. எஸ், கரெக்டாக வந்திருக்கோம் நம்ம அந்த இடத்துக்கு. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் போர்டிங் போகலாம். இந்த மீன் லைக் ரிவரில். இது ஸ்பெயின்லேயே அங்கே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இட்டாலியா? இல்லை, இட்டாலியா ஸ்பெயினா? இந்த மாதிரி இடத்துல வந்து போட்டிங் போகும்ல. ஆமாம். அது என்ன இடம்? இட்டாலியா ஸ்பெயின் தெரியலையே. வெனிஸா?
செம்மையாக இருக்குடா இடம். கார் பார்க்கிங் தான் ஒரு பிரச்சனையே. ஆமாம். இந்த மலேசியா பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் இந்த கார் பார்க்கிங் பிரச்சனை. இதனால தான் வந்து இந்த கிராப்பு, இந்த உங்கள் சொல்கிறீங்களா இந்தியாவில் ஓலா, அப்புறம் என்னது ஓலா, கிராப், சாரி இங்கே கிராப்பு, அங்கே ஓலா, ஊபர், ராப்பிடோ அந்த மாதிரி போய்க்கிறது. இங்கே ரொம்ப பார்க்கிங் போட்டிருக்காங்க, கிடைக்குமா 3 வெள்ளின்னு போட்டிருக்கு. 3 வெள்ளி கொடுக்கணுமா இப்போ பார்க்கிங்க்கு? ஏய் அந்த இடம் கரெக்டாக இருக்கா பாரு ஃபஸ்ட்டு. இது என்னது? இது ஓகே, அவர்கிட்ட கேட்போம். அது சரி boleh parking. ஓகே, நாங்கள் போகிற இடம் தூரம் இருக்கா கிட்ட இருக்கா? 6 minutes. அது சுற்றிட்டு போனால் காடிக்கு, நாங்கள் நடந்துட்டு போனால் நடந்துட்டு போனால் 6 minutes எவ்வளோ வரும்? 6 மினிட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். 3 மினிட்ஸ் வரும், 2 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்த வழியாவே. இது ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த? இது வந்து இந்த இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு ஷாப் மாதிரி. அது ஓகே, வேஸ்டேஜ் அங்கே வேஸ்டேஜ்னு தூக்கி போடுறது அவங்களுக்கு யூஸ் ஆகுது. அதாவது அது வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அந்த இடம் தான் கூட எக்ஸ்ட்ரா இடம் இருக்கிறதுனால கார் பார்க்கிங்க்கும் அங்கே விட்றாங்க 3 வெள்ளிக்கு. பாஸ்போர்ட் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகணுமா? சாப்பிட தானே போகிறோம். சரிவா. ஆனால் வேலெட் எடுத்துக்கோ. நான் எடுத்திருக்கேன். என்னோட வேலெட் எடுத்துக்கோ. காசு தேவைப்படும்ல. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற காசு வந்து 200. அதில் 100 எடுத்துகிட்டு இங்கே வேலெட் இங்கே வச்சிடுறாப்பா. வேணாம். இல்லை வேலெட் எனக்கு தேவையில்லை, எனக்கு 100 வெள்ளி மட்டும் எடுத்துக்கிற போதும். இந்த காடி இடிச்சிடாது. இல்லை குட்டி குட்டி ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குல்ல, உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? உனக்கு எனக்கு ஏதோ இந்த சைனாவில் வந்து வில்லேஜில் பூந்த மாதிரி இருக்குது எனக்கு. சைனாவில் இருக்கிற குட்டி குட்டி வில்லேஜஸ் இருக்கும்ல, இந்த படத்தில் பார்த்துருப்போம். இதுக்கு பேர் தான் பாபா கையா. காமிக்கலாம், இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சரி வா பார்ப்போம். மணிஷ் துளுவா? மணிஷ் டுலுன்னா இனிப்பு டுலு. இனிப்பு இது வேறு டிசர்ட்ஸ் இருக்குது. குலு மலாக்கெல்லாம் இங்கே தான் ஃபேமஸ். மலேசியன். நேற்று நீ சாப்பிட்டிய செண்டோல்? நேற்று ஒரு செண்டோல் சாப்பிட்டிய, அதில் இருந்த குலு மலாக்கு இங்கே உள்ளது தான். மலாக்கு, அதான் மலாக்கு. ஓகே. ஸோ நல்லபடியாக நம்மளுக்கு வந்து பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது என்னது? ஜம்பாத்தன் அந்த பிரிட்ஜ். கேஜி ஜாவா. கம்போங் ஜாவா. கேஜின்றது கம்போங் ஷார்ட் ஃபார்ம். ஓ ஓகே. ஜம்பாத்தன் தெப்பி ஸ்மானா. நான் சைனா போனது கிடையாது, ஆனால் இதுவே அந்த ஃபீல் கொடுக்குது. இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல. உண்மையாலுமே எந்த கண்ட்ரிக்கு போனாலும் வில்லேஜ்ன்றது ஒரு அழகான ஒரு விஷயங்க. ஏன்னா அந்த வில்லேஜில் தான் நம்மளுக்கு எல்லாமே சிட்டியை விட நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கும். ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு காம் பிளேஸ் வில்லேஜ் தான். ஓ ஃபிஷ்ஷெல்லாம் தெரியுதுங்க. ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குங்க இங்கே. ஆனால் இங்கேயும் பாரு, பாட்டிலு குப்பை எல்லாம் தூக்கி போடுறாங்க. என்னதான் தூக்கி போட்டாலும் கூட இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது.
இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. போட் வருது. அதுதான் இந்த போட்டில் வந்து நான் அப்புறமேல் ட்ராவல் பண்ணுவோம். எல்லா ஸ்டேட்லேயும் ஆகட்டும், எல்லா ஒரு கண்ட்ரிலேயும் ஆகட்டும், வில்லேஜுங்கிறது தேவைப்படும். இங்கேருந்து தான் எல்லாமே ரூட் ஆஃப் ஸ்டேட் இல்லை ரூட் ஆஃப் கண்ட்ரி எப்படி வேணும்ல சொல்லலாம். எஸ். எங்கே போகிற? அது பாரு எங்கே இருக்கு, டைப் பண்ணி பாரு. இட்ஸ் தேர் ரைட். வேர்? கம் லெட்ஸ் கோ. இட்ஸ் நாட் தேர். இட்ஸ் தேர். அவன் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறான், நான் அங்கே இல்லைங்கிற. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து இந்த இவங்க இருப்பாங்க பாருங்க, ஐயங்கார் தெரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த சைடு இருக்கு. இந்த சைனீஸ் அதிகமாக இருக்காங்க போல இங்க. பாரு திங்ஸ் எல்லாம் கட்டி மேலே எழுக்கிறாங்க. மேலே போங்க. எந்த சைடு இப்படியா? ஓ இதானா? ஓ உள்ளுக்கு க்ரௌடாக இருக்கும். பாபா காயா, நீ காயா பாபான்னு காயா பாபா உள்ளுக்கு நிறைய பாபா நோனியா லாக்ஸா சாப்பிடு நீ. இல்லை, கடை பேர் காயா பாபான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பாபா காயா அது. ஓகே, பாபா காயா. இங்கே Kaya toast, Nyonya Laksa, nasi lemak. 2. Money bags. அதுதான் அங்கே ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேர் இந்த மணி பேக்ஸ். என்னது? அது ஒரு கேம் மாதிரி நினைக்கிறேன். ஓ இது கேமா? எஸ். எதுனால அந்த கேம்? லெட்ஸ் கோ. எதுக்காக அதை வச்சு? அது எனக்கும் சரியாக புரியல. மணி பேக்ஸ்னு போட்டிருக்கு. ஏன் அந்த கேம் என்னவா? என்ன யூஸ்? அது ஏதாவது ப்ளே பண்ணாக்கா ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா? தெரியல, கேட்போம். அது கேமாங்க. நான் ஏதோ திங்ஸ் What is that money bag? அப்பம். You want to take away or you want to dine in? I don't get you. You want to dine in? Dine in. You can have a seat. Okay. 2. There. Okay. அது ப்ளே என்ன சொன்னாங்க? அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓ ஹியர் for people. So here. நீ இங்கே உட்காரியா? உட்கார முடியுமா இல்லை டேபிள்? இல்லை, எங்கே உட்கார முடியும்? ஸ்கேன். இதான் அந்த இங்கே போருக்கு பீஃப் எல்லாம் எதுவும் இல்லைல்ல? அப்படின்னா ஓகே. நம்மளோட ஃபுட் வந்துருச்சு. என்ன ஃபுட்டு பேருங்க? இது பேர் உனக்கு ஆர்டர் பண்ணிருக்குது ப்ரௌன் ஞோனியா கறி. இது வந்து சிக்கன் ஞோனியா கறி. ஸோ பேசிக்லி இது கேரளில் வந்து லக்ஸான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஞோனியா கறின்னு சொல்லுவாங்க மலாக்காவில். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மலாக்காவில். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கோ. இது இங்கே மிக்ஸ் பண்ணுமா?
ஓகே. ஸோ என்ன பண்ணி இது எடுத்துப்போம். நூடுல்ஸ் வந்து அடியில் இருக்கு. ஓ, இதெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் நூடல் நினச்சேன். ஸ்ப்ரவுட்ஸ் நூடுல் வந்து அடியில் இருக்குது. 2 விதமான நூடுல். ஓகே. இது வந்து மீஹோன். இது வந்து கியூக்கும்பரும் பின்ன இது பாப்ரிக்கான்னு நினைக்கிறேன். இது பாப்ரிக்கா முட்டை. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போது மலாக்கா கம்போங் போக போகிறோம். கம்பங் செட்டி. ஆமாம். சைனீஸ் கோயில். இதுதாங்க கம்போங் செட்டி. இங்கே ஒரு சிவனோட கோயில் இருக்குது.